ஐஸ்வர்யவான் ஆண்டுடைய சமூகத்துக்கு வரான். ரொம்ப பணக்காரன். அவன் ஆண்டவராண்ட கேட்கறான். லூக்கா 9 இருக்குது, வீட்டில் போய் வாசித்துக்கங்க. ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு, பரலோகத்தை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ 10 கட்டளைகளை எல்லாம் கைக்கொள். ஆமே, 10 கட்டளைகளை மோசே மூலமா ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு ஸ்தோத்திரம் நீ வாழ்ந்தினா நித்திய ஜீவனை பெற முடியும் என்று சொல்லுகிறான். அப்போ உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், நானு கை கொண்டு விட்டேன். ஆனாலும் அவனுக்குள்ள சந்தேகம், நான் எப்படி நித்திய ஜீவனை பெறுவது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அப்படியா, எல்லாத்தையும் கை கொண்டுட்டியா? அப்புறம் நீ ஒன்று செய்யணும். உனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்தியையும் விற்று தரித்திரத்திற்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. அப்ப என்ன பண்ணலாம், நீ பரலோகத்துக்கு போக முடியும் என்று ஆண்டவர் சொன்னதை கேட்ட அவனுக்குள்ள விசனம் வந்துச்சு. ஏன்னா அவன் மிகுந்த ஆஸ்திகாரனா இருந்தானா. ஆமே, ஸ்தோத்திரம். ரொம்ப ஆஸ்திகாரனா இருந்ததுனால இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் கடந்து போய்விட்டான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்போது சொன்னார், ஊசி ஒட்டக காதுல, அதாவது ஊசியின் காதுல ஒட்டகம் கூட நுழைஞ்சிரும், ஆனா பணக்காரங்க பரலோகத்துக்கு போகவே முடியாதுன்ட்டார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஊசியில ஒட்டகம் கூட நுழைஞ்சிருமா? ஸ்தோத்திரம். முடியுமா? ஸ்தோத்திரம். ஊசி துணி தைக்கிறீங்களே, அந்த ஊசியில நூல் கோக்குறதே கஷ்டம். 40 வயசுக்கு மேல கண்ணு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த காதுல கூட ஒட்டகம் நுழைஞ்சு போயிடுங்க, ஆனா பணக்காரங்க என்ன பண்ண முடியாது, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாதுன்னு சொன்னாரு. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீ உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தெல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாரு. அவன் போய் அதை செய்திருந்தா என்ன நடந்திருக்கும்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் அதே அதிகாரத்துல சொல்றாரு, என் நிமித்தமாக, என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக, சுவிசேஷ நிமித்தமாக தகப்பனையாவது தாயையாவது எதை இழந்தாலும், ஆமென், எவ்வளவு பெறுவான்? மறுபடியும் 100 அத்தனையாக அவன் திரும்ப பெற்றுக்கொள்வான்னு சொல்லிட்டு தான் இந்த சம்பவத்தை சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. எதை நீங்க ஆண்டவருக்காக ஆண்டவர் சொல்லி இழக்கிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு மறுபடியும் 100 அத்தனையா கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. இதை முதல்ல நீங்க நம்பணும். அந்த ஐஸ்வர்யமான் நம்பல. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. விற்று ஆண்டவர் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டு அவன் வந்திருந்தான்னா, அவன் ஏற்கனவே ஐஸ்வர்யவான், 1 கோடி வச்சிருந்திருப்பான்னு வச்சுப்போம். ஆமீன். இப்ப ஆண்டவர்கிட்ட வந்தா எவ்வளவு கட்சிருக்கான் அவனுக்கு? ஸ்தோத்திரம். ஆமீன். 100 கோடியே அவன் இழந்துட்டான், 1 கோடி மேல ஆசை இருந்ததுனால. நல்லா நீங்க புரிஞ்சுங்க. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இயேசு, ஸ்தோத்திரம், இயேசு கிட்ட நம்ம வந்தா, விட வேண்டியதை விட்டுட்டு, இல்ல ஸ்தோத்திரம், விட வேண்டியதை விட்டுட்டு இயேசு கிட்ட வந்தா, என்ன நீங்க விட்டீங்களோ அதை 100 அத்தனையாய் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், ரெடியா இருக்கிறார். இந்த கான்செப்டை சபை புரிஞ்சுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால எதையும் இழக்க தயார் என்பதை எந்த நிலையிலும் நாம் அறிவிக்கிறவர்களா இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் சொன்ன ஏற்கனவே சாட்சியில புதன்கிழமை 2000ல் 50,000 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தேன். ஸ்தோத்திரம். மேனேஜராக ஒரு நிறுவனத்துல பணிபுரிந்து கொண்டிருந்தேன். கர்த்தர் அழைத்த போது அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் இப்போ நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் சம்பளம். ஸ்தோத்திரம். 2000ல் 50,000 60,000 எவ்வளோன்னு பார்த்துங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழைத்த போது அது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வந்தேன். ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு ஸ்தோத்திரம், 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட அப்படி வாழ மாட்டாங்க. நான் அப்படி வாழறேன். கையை தட்ட மாட்டீங்களே? ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு கீழ்ப்படிந்து வந்தா, ஸ்தோத்திரம், இந்த ஐஸ்வர்யவான் நித்திய ஜீவனை பெற்றிருந்திருப்பான். ஆண்டவர், ஸ்தோத்திரம், பொன் முட்டையிடுற வாத்து. ஏசு யாரு? ஸ்தோத்திரம். பொன் முட்டையிடுற வாத்து. ஸ்தோத்திரம். இவன் முட்டையை தான் பார்த்தான், வாத்தை விட்டுட்டான். ஸ்தோத்திரம். முட்டையை பிடிச்சின்னு வார்த்தை விட்டுட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. நாம அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொருட்கள் மேல, ஸ்தோத்திரம், பணத்தின் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல மோகம் வச்சு பொன் முட்டையிடுற வார்த்தை விட்டுறக்கூடாது, ஆண்டவரை விட்டுறக்கூடாது. அதனால எப்போதும் ஆண்டுடைய சமூகத்தில் இருப்பதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். அப்போது நித்தியமாக ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிற நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். எப்போதும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் கிடைக்கும். இப்போ வாசித்த வேத பகுதிக்கு நேராய் சிந்தைகளை திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1லிருந்து 17வது வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த அதிகாரம் சுமார் 468
வருஷம் மல்கியாவுக்கு அப்புறம் ஆண்டவர் பேசவில்லை, ஜனங்களோடு எந்த தொடர்பும் இல்லை, ஜனங்களை ஆண்டவர் விட்டு விட்டார். எத்தனை வருஷம்? 468 வருஷம். மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட காலம் 468 இயர்ஸ். ஆண்டவர் யாரிடமும் பேசவில்லை, ஆண்டவருடைய தொடர்பு மனுஷனோடு இல்லவே இல்லை. 468 வருஷம் கழிச்சு மத்தேயு மூலமாக இந்த முதலாவது அதிகாரத்தை எழுதும் போது ஆபிரகாமிலிருந்து தொடங்கி 42 தலைமுறைகளை அங்கே எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு எத்தனை தலைமுறை தெரியும் தெரியல. உங்க பேர் கேட்டா சொல்லுவீங்க, உங்க அப்பா பேர் கேட்டா சொல்லுவீங்க, உங்க தாத்தா பேர் கேட்டா சொல்லுவீங்க. தாத்தாவுக்கு தாத்தா சொல்லுவீங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற தாத்தாவை தேடா சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு தாத்தா ஆபிரகாம். ஸ்தோத்திரம். 42வது தலைமுறையில இருந்து எழுதிக்குது பைபிள்ல. ஸ்தோத்திரம். அப்ப இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவுக்கு தாத்தா ஆபிரகாம்னு நான் சொல்றேன் பைபிள்ல இருந்து. ஸ்தோத்திரம். உலகத்துல எத்தனை தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்களே அவங்களுக்கு தாத்தா யாருன்னு போய் கேட்டு சொல்லுங்களா பார்க்கலாம். எங்கிருந்து வந்தாங்கன்னு கேளுங்களா பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தெரியாது. அவன் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால இந்த முதலாவது அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். இந்த முதலாவது அதிகாரத்திலே என்னால ஒரு வருஷம் பிரசங்கம் பண்ண முடியும். நல்லா கவனிங்க. நாம இந்த 1வது அதிகாரத்தை படிக்கவே மாட்டோம். பெற்றான் பெற்றான் பெற்றான்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா இந்த 1வது அதிகாரத்துல அவ்வளவு விஷயங்குது. 468 வருஷம் கழிச்சு ஆண்டவர் பேசின முதல் அதிகாரத்துல நிறைய ரகசியங்களை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு வருஷம் கூட என்னால இந்த முதலாவது அதிகாரத்துல இருந்தே பிரசங்கம் பண்ண முடியும். ஸ்தோத்திரம். ஆனா நான் அப்படி பண்ண போறது இல்ல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாசிச்ச வேத பகுதி கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்க, நோக்கி பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் என்று 2வது வசனத்துல தொடங்குது. அப்படி தொடங்கிதான் 17வது வசனத்துல இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறை என்று சொல்லி 42 தலைமுறைகளை அங்கே எழுதி வைத்திருக்கிறது நம்ம வாசிக்கிறோம். இதை கூர்ந்து கவனிச்சிங்க அல்லது வாசிக்கும் போது கவனிச்சிருப்பீங்க அப்படின்னா 42 தலைமுறைகளிலே 4 தலைமுறை மட்டும் பெண்கள் பேர் அங்க வருது. மீதி எல்லாம் வரல. 42 தலைமுறையில 4 சகோதரிகள் மாத்திரம் இந்த பெயர் பட்டியலில், ஜீனியாலஜில, ஸ்தோத்திரம், ஜெனரேஷன் பட்டியல்ல இடம் பெற்றிருக்கிறார்கள். மீதி பேர் இல்ல. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிங்க. 1:3. யூதா பாரேசியும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். தாமார் ஒரு சகோதரி. அடுத்தது 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான். 2வது சகோதரி. 3வது போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். 3வது சகோதரி. 16வது வசனம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். மரியாளிடத்தில் கிறிஸ்து இயேசு பிறந்தார். 4வது சகோதரி. இந்த 4 சகோதரிகளுடைய பேர் மட்டும் 42 தலைமுறையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய மனைவி பேர் இல்ல, சாராள். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சாராள் இடத்தில் ஈசாக்கை பெற்றான்னு எழுதல. ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தோத்திரம், யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான் எழுது என்று தாமாருடைய பேர் இங்கு வருவதற்கு, ரூத்துடைய பேர் இங்கு வருவதற்கு, ராகாபுடைய பேர் இங்கு வருவதற்கு, மரியாளுடைய பேர் இந்த ஜெனரேஷன் பட்டியல்ல ஆண்டவரால் எழுதப்படுவதற்கு சும்மா ஏதோ எழுதி இல்ல. ஆண்டவர் சும்மா எழுதிட்டு பாரா? இவங்க 4 பேர் மாத்திரம் ஏன் எழுதினார் ஆண்டவர்? ஸ்தோத்திரம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க கூடாதா? ராமையன் சொல்லுங்க, புரியுதா இல்லையா? 42 தலைமுறைகளை எழுதுகிறார் ஆபிரகாம் தொடங்கி. இந்த 42 தலைமுறைகளில 4 சகோதரிய மாத்திரம் இந்த ஜெனரேஷன்ல கொண்டு வர காரணம் என்ன தெரியணுமா தெரியக்கூடாதா? ஸ்தோத்திரம். தெரியணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு அப்படி ஒரு கேள்வி எழுந்த போதுதான் இப்ப நான் சொல்ல போற பிரசங்கத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க பைபிள் படிச்சாதானே உங்களுக்கு டவுட் வரும். பைபிள் படிச்சாதானே தெரியும் உங்களுக்கு அந்த வெளிச்சம். நீங்க தான் பைபிள் படிக்கத்தே இல்லையே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் பண்ற ஒவ்வொரு பிரசங்கமும் நான் பைபிள் படிக்கும் போது புரியாத போது என்னுடைய டீச்சர் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு அவர் சொல்லி கொடுத்ததை கற்றுக்கொண்டு தான் உங்களிடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதனால நான் குறிப்பெல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த 4 சகோதரிகள் பேர் மாத்திரம் இருக்குது. இன்னொரு சகோதரி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, பேர் இல்ல. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 6வது வசனத்தை. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவரிடத்தில் சாலோமனை பெற்றான் எழுதிக்குது. அவ பேர் எழுதல. ஆனா இந்த 4 பேர் மாத்திரம் பைபிள் இருக்குது. காரணம் என்ன? சாதாரணமா இங்க இடம் பிடிக்க முடியாதுங்க.
இந்த ஜீனியாலஜில சாதாரணமா இடம் கிடைக்க முடியாது. ஜெனரேஷன் பட்டியல்ல, தலைமுறை பட்டியல்ல சாதாரணமா இவர்கள் இடம் பிடிக்கல. இந்த இடத்தை பிடிப்பதற்கு அவர்கள் செய்த காரியம் என்னன்னு நம்ம பார்க்கணும். சாதாரணமா ஆண்டவர் எழுத மாட்டார். ஸ்தோத்திரம். என்ன காரியங்களை செய்து அவர்கள் இந்த பட்டியல்ல இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. ஸ்தோத்திரம். எப்படி அவருடைய பேர் இங்க இடம் பெற்றது? ஒருவேளை நித்திய ஏற்பாடு ஒன்று பரலோகம் நாம் போகும்போது எழுதப்பட போகிறது. அப்படி எழுதப்பட போகிற நித்திய ஏற்பாட்டுல நம்ம பேரும் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா சகோதரிகள், ஸ்தோத்திரம், இப்ப சொல்ல போறத நீங்க ஃபாலோ பண்றது நல்லது. ஏற்கனவே சொல்றது ஒன்னையும் ஃபாலோ பண்றது இல்ல. ஸ்தோத்திரம். இதை நீங்க ஃபாலோ பண்ணா உங்க பேர் எழுதப்படும். ஸ்தோத்திரம். உங்க பேர் பரலோகத்துல பேசப்படும். ஸ்தோத்திரம். ஃபாலோ பண்ணலினா எனக்கு ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். அதனால நான் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி வேகமாய் உங்களை ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். யூதா பாரேசையும் சேராவையும். ஆமா, யூதா யாருங்க? யாக்கோபுடைய பையன். வெரி குட். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது பையன், லேயாளிடத்துல பிறந்த 4வது பையன். தொடர்ந்து 4 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ரூபன், சிமியோன், லேவி. 4வது பையன் பேரு யூதா. யூதானா துதி. இப்போது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று கர்த்தர் பேரிட்டார். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக இரட்சகரை இந்த யூதா கோத்திரத்திலிருந்து தான் கொண்டு வருவார் என்பது ஸ்தோத்திரம் முன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துக்கு பேர் என்னது? யூத கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த யூதா தான் அதுக்கு பேஸ். இந்த யூதா சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும். ஸ்தோத்திரம். இதை நாம் அறிந்திருக்கிறதை காட்டிலும் பிசாசு நன்றாய் அறிந்திருந்தான். நல்லா கவனிங்க. நன்றாய் அறிந்திருந்தபடியினாலே அவன் மைண்டை டைவர்ட் பண்ணி யூதாவின் சந்ததி பெருகாதபடிக்கு ஆதியாகமம் 38வது அதிகாரத்தை எடுப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர்? ஆதியாகமம் 38:1. ஸ்தோத்திரம். அக்காலத்தில் யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகி ஈரா என்னும் ஒரு மனிதத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியருடைய குமாரத்தை கண்டு அவளை விவாகம் பண்ணினான். ஆமென். இஸ்ரவேலர்கள் யாரை விவாகம் பண்ணக்கூடாது? ஸ்தோத்திரம். கானானியரை கல்யாணம் பண்ண கூடாது. அவங்க புறஜாதியார். தேவ ஜனங்கள் புறஜாதியாரோடு சம்பந்தம் கலக்க கூடாது. கவனிங்க, நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். பிசாசு யூதா சந்ததியிலிருந்து இயேசு வரக்கூடாது என்பதை பிளான் பண்ணி அங்க முதல் அடிமடியிலே கை வைக்கிறான். இவனை போய் என்ன பண்றான்? டைவர்ட் பண்ணி கானானிய ஸ்திரியை திருமணம் செய்யும்படி அவன் மனசை மாத்திட்டான். இப்ப பிறக்க போற பையன் யூதாவினுடைய ஜெனரேஷனா இயேசு கிறிஸ்து உலகத்துல கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான சந்ததியில தான் வருவார். பரிசுத்தமான சந்ததியில தான் அவர் வருவார். இஸ்ரவேலரும் கல்யாணம் பண்ணாதான் அது பரிசுத்த சந்ததி. இவன் அந்நிய நுகத்துல போய் சேர்ந்து பிசாசு டைவர்ட் பண்ணி சூவா என்கிற கானானிய ஸ்திரியை திருமணம் செய்யும்படி செய்கிறான். அவள் 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். முதல் பிள்ளைக்கு பேரு ஏரு, 2வது பிள்ளைக்கு பேரு ஓனான், 3வது பிள்ளைக்கு பேரு சேலா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பிள்ளை பிறக்குது? 3 பிள்ளை பிறக்குது. ஸ்தோத்திரம். இப்ப 6வது வசனத்துல யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். இப்ப கல்யாணம் பண்றது யாரு பொண்ணு அப்படின்னா அது இஸ்ரவேல் பொண்ணு. இஸ்ரவேல்ல பிறந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பேரு தாமார். ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஏரும் தாமாரும் திருமணம் செய்கிறார்கள். இப்ப அந்த குழந்தை பிறந்தா அது என்ன குழந்தையா இருக்கும்? இஸ்ரவேல் குழந்தையா இருக்காது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஏரே யார் கிடையாது? யூதாவும் கானானிய ஸ்திரியும் சேர்ந்து பிறந்திருக்கிற அசுத்தமான குழந்தை அது. ஸ்தோத்திரம். ஏர் என்பவன யாரு? இஸ்ரவேலன் கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து பிறந்திருக்கிறான். இப்ப அவனுக்கும் இஸ்ரவேல் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணாலும் அதே தானே பிறகு பிற குழந்தை. ஸ்தோத்திரம். கண்டிப்பாக. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் சந்ததியா இராது என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவர் நினைச்சாரு. இப்ப என்ன பண்றாரு? அதே போல ஏரும் தாமாரும் இணைந்த போது ஸ்தோத்திரம் பிள்ளை பெறாதபடிக்கு இணைந்து பிள்ளை பெறாதபடிக்கு ஏரை கர்த்தர் அடித்தார். அவன் செத்து போயிட்டான். ஆமென்.
தாமாரோட ஏர் சேரக்கூடாது. சேர்ந்து பிள்ளை பிறந்தா அது ஆண்டருடைய பிள்ளை கிடையாது அப்படின்றதுனால ஆண்டவர் ஏரை அடித்தார். ஏர் செத்து போயிட்டான். ஆமென். குழந்தை பிறக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது இஸ்ரவேல்ல என்ன வழக்கம்னா, மூத்தவன் இறந்து போனால் அவளை மருமகளை அடுத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அடுத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இது இஸ்ரவேல்ல வழங்கின வழக்கம். ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப அடுத்தது ரெடியா ஓனானுங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப ஓனானுக்கு அந்த தாமாரை திருமணம் செய்து வைக்கிறார் யூதா. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஓனானுக்கு யூதாவை இந்த தாமாரை திருமணம் செய்து வைத்த போது இந்த ஓனானுக்கு ஒரு குறுக்கு புத்தி. ஸ்தோத்திரம். எங்க அண்ணன் பொஞ்சேதிக்கு குழந்தை பெற்றா அது எப்படி ஏன் குழந்தை ஆகும்? எங்க அண்ணன் குழந்தைன்னு தானே ஆகும். அதனால ஸ்தோத்திரம், நான் என்னுடைய அண்ணியோடு என்னுடைய அண்ணனோட ஒய்ஃபோடு நான் சேர மாட்டேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அந்த வித்தை தரையில விட்டு கெடுத்தானாம். ஸ்தோத்திரம். ஆமென். சேர்ந்தா என் சந்ததியா இராது. அதனால ஸ்தோத்திரம் தன்னுடைய வித்தை தரையில விட்டு கெடுத்தான். இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தபடினால ஓனானி அடித்தார், செத்து போயிட்டான் அவனும். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஆன பிற்பாடு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் இந்த யூதா பாக்குறாரு. அடுத்தது சேலாவுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா கவனிங்க, அவனும் செத்து போடுவான், நம்ம வம்சமே இல்லாம போயிடும். அதனால நைஸா அந்த தாமாரை கூப்பிட்டு, எம்மா சேலா ரொம்ப சின்ன பையனாக்குறான், அவன் வளர்ற வரைக்கும் உங்க அம்மா வீட்டுல போயிரு. ஸ்தோத்திரம். அவன் வளர்ந்த உடனே உனக்கு என்ன பண்றான், அவனை கல்யாணம் பண்ணி தரமா, போமா அவங்க அம்மா வீட்டுக்குன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு அமிச்சிட்டான். பல ஆண்டு போச்சு. இந்த யூதா சொன்னதை மறந்துட்டான். ஆனா அவன் உண்மையாவே சொல்றான். அவன் என்ன டெக்னிக்கா சொல்றான், ஸ்தோத்திரம், பையனுக்கு கொடுத்தா அவனும் செத்து போடுவான்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறான். ஆனா சொல்லி அனுப்பும் போது எப்படி அனுப்புறான், பையன் சின்னதாக்குறான், வளர்ற வரல உங்க அம்மா வீட்டுல இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போனவ போனா ஸ்தோத்திரம். ஆனா அதுக்கப்புறம் அந்த யூதா எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அவங்க அம்மா வீட்லயே அந்த அம்மா இருக்குது. ஸ்தோத்திரம். தாமார் போயிட்டு அம்மா வீட்லயே கைம்பெண்ணாக, கணவனை இழந்த பெண்ணாக அம்மா வீட்லயே இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னா, யூதாவுடைய மனைவி சூவா செத்து போயிட்டான். ஸ்தோத்திரம். அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஸ்தோத்திரம், அந்த யூதாவுடைய வைஃப் சூவா செத்து போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப நாள் துக்கத்துக்கு அப்புறம் ஆடுகளை மயிர் கத்திக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலர்கள் ஒரு இடத்துல கூடுவார்கள். அப்படியாக ஆடுகளை மயிர் கத்தி கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம் ஒரு இடத்துக்கு போகிறார் என்ற செய்தி தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. கவனிங்க, நல்லா கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க என்ன வாசித்தோம், மத்தேயு 1:3 மறுபடியும் வாசிங்க. யூதா பாரேசையும் சேராவையும் யார் இடத்தில் பெற்றான்? தாமார் யாரு? யூதாவுக்கு மருமக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தாங்க பேர் வந்துக்குது. ஸ்தோத்திரம். இது தாமாருக்கு அறிவிக்கப்பட்ட போது இவள் கைமென்னுக்குரிய வஸ்திரத்தை எல்லாம் களைந்து விட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா மேக்கப் போட்டு தன்னை வேசியாக மாற்றிக்கொண்டு, ஆமென், எப்படி மாத்திக்கிறா? ஸ்தோத்திரம். வேசியாக மாற்றிக்கொண்டு யூதா போறாரு இல்லையா ஆடு மயிர் கத்திரிக்கிறதுக்கு, அந்த வழியில ஒரு நீர் ஊற்று இருக்கிறது, அங்க போய் உட்காந்துக்கினான், தலையில முக்காடு போட்டுக்கினான். ஆமே ஸ்தோத்திரம். யூதா போறாரு, துக்கத்தோடு போறாரு. ஸ்தோத்திரம். அதனால அந்த பொண்ணை பார்த்த உடனே ஒரு கொஞ்சம் ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க. மனைவி வேற இறந்துட்டுக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால யூதா கிட்ட போயிட்டு, ஏமா ஸ்தோத்திரம், நீ என் கூட வரணும், என்னோட கூட நீ ஸ்தோத்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த பொண்ணு சொல்லுது, ஸ்தோத்திரம், இல்ல இல்ல ஏதாவது நீ கொடு, அதுக்கு சும்மாலாம் வர முடியாதுன்னு சொல்லும்போது அவனுடைய சரப்பணியையும் ஸ்தோத்திரம் ஆரத்தையும் அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு தாமார் இடத்துல சேர்ந்து விட்டு இவன் திரும்பி வருகிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப தாமார் அந்த யூதாவால கர்ப்பவதி ஆகிறாள். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்கு இவர் வந்துட்டாரு. வந்த உடனே நியூஸ் வருது, உன்னுடைய மருமகளாகிய தாமார் கர்ப்பவதி ஆயிருக்கிறாள். ஆமே ஸ்தோத்திரம். இது அநியாயம் இல்லையா இஸ்ரவேல்ல? ஸ்தோத்திரம். ஒரு கைமண்ணா இருக்கிற ஸ்தோத்திரம் ஒரு பெண் முருவாதானா அவன் ஏதோ தப்பு பண்ணிக்கிறான்னு அர்த்தம். இந்த செய்தி யூதாவுக்கு வந்தோடனே அவர் என்ன பண்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இப்ப ஆதியாகமம் 38வது அதிகாரம். ஸ்தோத்திரம். வேசித்தனம் பண்ணினால் அறிவிக்கப்பட்டது, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஏன்னா வேசிகள் இஸ்ரவேல்ல இருக்கக்கூடாது, விபச்சாரம் பண்ற ஸ்திரீகள் இருக்கக்கூடாது, கல்லெறிஞ்சே கொன்றுவாங்க. இயேசு வாழ்ந்த போது கூட ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்தாங்க இல்லையா, கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு கொண்டாந்தாங்களா?
கல்லெறிஞ்சு கொன்னாங்களா? ஸ்தோத்திரம். இது இஸ்ரவேல்ல வழக்கம். விபச்சாரம் பண்ணுகிற, வேசித்தனம் பண்ணுகிறவர்களை இஸ்ரவேலிலே கொன்று விடுவார்கள். அதைத்தான் யூதா சொல்றாரு. அவளை வெளியே கொண்டு வாங்க, அவளை என்ன பண்ணோம்? சுட்டெரிக்கணும். ஆமே, கல்லெறிஞ்சு கூட கொள்ளக்கூடாது. எப்படி இருக்கணும்? என்ன பண்ணணுமா? கொல்தின்றான். ஸ்தோத்திரம். என்ன முறைகேடான செயல் செய்திருக்கிறாள், இஸ்ரவேலிலே செய்யக்கூடாத செயலை செய்திருக்கிறாள் என்று சொல்லி யூதாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது போய் இப்படி சொன்னா, உடனே அவன் என்ன பண்றா? உள்ள இருந்து அந்த சரப்பணியும் ஸ்தோத்திரம் அவன் கொடுத்துட்டு வந்தான்ல, ஸ்தோத்திரம், அது ரெண்டுத்தையும் குத்து அனுப்புறான். இந்த மனுஷனால தான் நானு அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஸ்தோத்திரம். வகையா மாட்டாரு இப்ப இவரு. அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. வெளியேற்ற அந்த ஆளு கொடுக்கும்போது பார்த்தா இவரு. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. உடனே என்ன சொல்றான் பாருங்க அவன், அவள் என்னிலும் நீதி உள்ளவள். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லே லூயா. என்ன சொல்றான்? அவள் என்னிலும். இப்ப நீங்க இந்த கான்செப்ட் என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். பிசாசு பிளான் பண்ணி யூத கோத்திரத்துல இயேசு வரக்கூடாதுன்னு சொல்லி யூதாவுடைய மைண்டை டைவர்ட் பண்ணி புறஜாதியான கானானிய ஸ்திரியை திருமணம் செய்ய வச்சு, அதுக்கு பிறந்த சாபத்தின் பிள்ளைகள் 3 பேரு. ஸ்தோத்திரம். அந்த 3 பேரையும் இல்ல ஸ்தோத்திரம் இந்த தாமாருக்கு திருமணம் செய்யும்படியா கடந்து போகிற போது ஸ்தோத்திரம் அவர்களை எல்லாம் கர்த்தர் அழித்து யூத கோத்திரமே வரக்கூடாது என்ற சூழ்நிலையில, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏருக்கு குழந்தை பிறந்தா அது யூத கோத்திரம் அல்ல, யூதாவுக்கே பிறந்தாதான் யூத கோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால யூத கோத்திரம் இந்த உலகத்துல வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஜெனரேஷன் என்கிற காரியம் மத்தேயு 1 வருவதற்காக முதலாவது வித்திட்டவள் இந்த தாமார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? எப்படி வித்திட்டால்? நல்ல பொண்ணு இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை வேசியாக மாற்றினார். எப்படி மாத்திக்கினா? நல்ல பொண்ணாவ ஸ்தோத்திரம். கணவனை இழந்த பிற்பாடு கைம்பெண்ணாக தேவனுடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் அவங்க அம்மா வீட்டுல போய் இருக்கிற போது இந்த யூதா வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது எப்படி மாறினாவ? தன்னை வேசியாக மாற்றிக்கொண்டு தேவன் இந்த உலகத்துல வருவதற்கு தன்னை அர்ப்பணித்தாள். எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? வேசினா இஸ்ரவேல்ல ஸ்தோத்திரம் சபை நடுவே கொண்டு வர வேண்டும், சுட்டெரிக்கப்பட வேணும்ன்றாரு யூதா. கல்லெறிஞ்சே கொல்லுவாங்க. எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஸ்தோத்திரம். வேசின்னா சும்மா இல்ல. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல்ல ஒரு வேசியும் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல்ல ஒரு விபச்சாரக்காரனும் விபச்சாரக்காரையும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கண்டிஷன் நிறைந்த தேசத்துல தன்னை தேவன் இந்த உலகத்துல வெளிப்படுவதற்கு தன்னை வேசியாக மாற்றி கொண்டபடினாலதான் பேருங்க வந்துக்குது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? ஸ்தோத்திரம். அதிலே சொல்லுங்க, அல்லேலூயா. எதை செய்தால் இயேசு இந்த உலகத்துல வருவாரோ அதை எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அனுபவிப்பதற்கு வருவதற்கு உங்களை அர்ப்பணித்தாலும் உங்க பேர் வரும் நித்திய ஏற்பாடுல. உங்களால முடியாத சூழ்நிலை தான், வேசியா மாறணும் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். அதிலே சொல்லுங்க, அல்லேலூயா. எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதை ஆண்டவருக்காக செய்யணும். வேசியா மாறுவது முடியாத காரியம். ஆனா அதையும் ஆண்டவருக்காக இந்த உலகத்துல ஜெனரேஷன் வர வேண்டும் என்பதற்காக அவள் தன்னை வேசியாக மாற்றிக்கொண்டு இஸ்ரவேல்ல செய்யத்தகாத மதிக்கட்ட காரியம்னு வசனம் சொல்லுது. அந்த காரியத்தையே செய்து ஆண்டவர் இந்த உலகத்துல வருவதற்கு தன்னை அர்ப்பணித்தாள். அதனாலதான் அவருடைய பேர் முதலாவது வருது. ஸ்தோத்திரம். ஆமென். 3வது வசனத்துல ஸ்தோத்திரம். இப்ப வாசிங்க. யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப இந்த பாரேஸ் பிறக்கல்னா அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். ஸ்தோத்திரம். பாரேஸ் பிறக்கல்னா அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. வாசிங்களேன் அடுத்த வசனம். ஆறாம் 3 கத்துதா? 3 4 சேர்த்து வாசிங்க. யூதா பாரேசையும் ஆறாமையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரோஸ் அப்படியா? பாரோசையும் ஆறாமையும் தாமாரிடத்துல பெற்றான் யூதா. இந்த பாரேஸ் தான் அடுத்தது என்ன பண்றாரு? எஸ்ரோமை பெறுகிறான். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. எஸ்ரோன் யாரை பெறாரு? ஆறாமை பெற்றான். ஆரான் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை யார் இடத்துல பெற்றான்? ராகாவிடத்தில் பெற்றான். சல்மோன் இப்ப ஜெனரேஷன் அடுத்த கட்டத்துக்கு வந்துச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப யூதா ஸ்தோத்திரம் பாரேசை இந்த உலகத்துல கொண்டு வருவதற்காக பாரேஸ்ல இருந்து தான் அடுத்த ஜெனரேஷன் வரணும்.
அந்த ஜெனரேஷன்ல தான் இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்றதுக்காக இந்த தாமார் எப்படி தன்னை அர்ப்பணித்தாள் என்பதை தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் அவள் பேரு இந்த ஜெனரேஷன் பட்டியலில் 3வது இடத்துல இருக்குது. இப்ப 5வது வசனத்துல ஸ்தோத்திரம், சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். ஆமேன். இந்த ராகாபி யாருங்க தெரியுமா? எரிகோ மதில் மேல குடியிருந்தவள். அவள் யார் என்று வசனம் சொல்லுது? வேசி. ஆமேன். குடும்பமே தொழில், குலத்தொழிலா என்ன பண்ணிக்கிறாங்க? வேசித்தனம், விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் சொல்லுங்க. முதல்ல அதை தெளிவுபடுத்திடுறேன். வேசி என்றால் என்ன, விபச்சாரி என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இது தப்பு இல்லை, சொல்லுங்க. வசனம் தானே சொல்றீங்க. விபச்சாரம்னா என்ன, வேசித்தனம் என்ன தெரியுமா? தெரியாதா? தெரியாது இல்ல. திருமணம் ஆகாமலேயே பலரோடு உறவு கொண்டால் அதுக்கு பேரு வேசித்தனம். ஆமீன். என்னத்தனம்? திருமணம் ஆகாமலேயே, புருஷனோடு சேராமலேயே நீ ஏதாவது காரியங்களை தவறாய் செய்தால் அதுக்கு பேரு வேசித்தனம். திருமணம் ஆயும் நீ பலரோடு உறவு கொண்டால் அதுக்கு பேரு விபச்சாரம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ராகாப் என்னன்னு சொன்னார் ஐயா? இப்ப எல்லாரும் யோசுவா 3வது அதிகாரத்தை எடுங்க, 2வது அதிகாரத்தை எடுங்க. யோசுவாவின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 2வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் இந்த ராகாபை குறித்து அறிமுகப்படுத்தப்படுகிறாள். ஸ்தோத்திரம். யோசுவா 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன வசனம் சொல்லிட்டு வாசிங்க. நம்ம ஆளுங்க அப்பாவது பாக்குறாங்களா? போகலாம். 2:8 2:2 ஒன்னே வாசிங்க. 1லேருந்து வாசிக்கலாம். யோசுவா ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றால், அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ஆமே. அழகப்பட்டு அவர் அறிமுகப்படுத்தும் போதே எப்படி அறிமுகப்படுத்துறாங்க? டைட்டில், ராகாப் என்னும் வேசியின் வீட்டுல போய் தங்கினாங்க. இந்த செய்தி எரிகோவின் ராஜாவுக்கு, அதாவது எரிகோ எப்படிப்பட்டதுன்னு சொல்லி வேவு பார்க்க 2 பேர் அனுப்புறாரு யோசுவா. சண்டைக்கு போறாங்க எரிகோவுக்கு. இப்ப அந்த 2 பேரும் வந்து ராகாபுடைய வீட்டுல தங்குறாங்க. ஏன்னா ராகாபுடைய வீடு அந்த எரிகோ மதில் மேல இருந்தது. இப்போ அந்த ராஜா, எரிகோவின் ராஜா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ராகாபுடைய வீட்டுல ஜனங்கள் வந்து தங்கி இருக்கிறாங்க, போய் அவங்கள புடிச்சின்னு வாங்கன்னு ஆள் அனுப்புறான். இவன் என்ன பண்ணிட்டா, அவளை கொண்டு போய் மேல ஸ்தோத்திரம் பரணியில ஸ்தோத்திரம் சணல் தட்டைகளை பரப்பி அதுல அவங்கள போட்டு மூடி மறைச்சி வச்சுட்டு, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் வந்து இவங்களோட சொல்றா, இங்க 2 பேர் வந்தாங்களே எங்கன்னு கேக்குறான். ஸ்தோத்திரம். இந்த எரிகோ ராஜா அனுப்பின ஆட்கள். ஆமா ஆமா வந்தது உண்மை, ஸ்தோத்திரம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்தவங்க வந்த வண்ணமாகவே போயிட்டாங்க. சீக்கிரமா இப்படிதான் போனாங்க, போய் தேடுங்க, நீங்க ஒருவேளை அவங்கள பிடிக்கலாம்னு சொல்லிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இப்ப எங்க இருக்கிறாங்க ஆளுங்க? வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் அவங்களுக்கு உதவி செய்து அவர்களை மறைத்து வைத்து எரிகோன் ராஜாவுக்கு காப்பாற்றினாள் என்றால், 3வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் சொல்லும் போது அவள் சொல்லுகிறாள், ஸ்தோத்திரம், நாங்கள் உங்கள் தேவனாகிய தேவனுடைய செயலை கண்டோம். ஸ்தோத்திரம். அது 2வதுலயே 9வது வசனம். ஸ்தோத்திரம். என்ன சொல்றா பாருங்க அவங்க. அறிவேன், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தருக்கு உங்கள் சிவந்த சமுத்திரத்தில் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்துல சங்காரம் பண்ணின எமோரியன் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. ஆமென். ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வராங்க இல்லையா, அந்த செய்தியெல்லாம் நாங்க கேட்டோங்க. கேட்கும் போதே எங்களுக்கு அல்ல இல்ல. ஆமென். உங்கள் தேவன் அவ்வளவு பெரிய தேவன். ஆமென். இருக்குது எரிகோல விசுவாசம் எங்க?
ஆண்டவராகிய தேவன் மேல எப்படி விசுவாசம்? கேள்விப்பட்டோம், செங்கடலை பொளந்ததை கேள்விப்பட்டோம், வர வழியில இருந்த ராஜாக்களை எல்லாம் அழிச்சதை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது என் இருதயம்லாம் கரைஞ்சி போச்சுங்க. உங்கள் தேவனே தேவன், அவர் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எரிகோ தேசத்தை கையில ஒப்பு கொடுப்பாருங்க. உங்களுக்கு தாங்க இந்த எரிகோ தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு வேசியா இருந்தவள் தனக்கு ஆண்டவரை குறித்து அறிவித்த போது, அறிவிப்பை கேட்ட போது தன்னுடைய வேசி தொழிலை விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்துல வர்றா. ஆமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் அவ பேர் அங்க இருக்குது. ஆமேன். வேசியாவே இருந்திருந்தா ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. எப்போ ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டாலோ தன்னுடைய பழைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஆண்டவர் மேல விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டா. நாங்க எப்போ அதை கேள்விப்பட்டோமோ அப்பொழுது எங்களுடைய இருதயம் கரைந்து போய் விட்டது. அதனால நீங்க தைரியமா வாங்க, உங்களுக்கு தேசத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் அவளுக்குள்ள வந்த போது விசுவாச அறிக்கை செய்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு கர்த்தர் தேசத்தை ஒப்பு கொடுத்துறார். சண்டைக்கே வரல, வேவு பார்க்க போற ஆளாண்ட சொல்றா, ஏற்கனவே உங்களுக்கு தேசம் ஒப்பு கொடுக்க பட்டு ஆயிற்று என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நாம் ஸ்தோத்திரம் இந்த நித்திய ஏற்பாட்டுல பங்கு பெற வேண்டுமானால் ஆண்டுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படின்னா இருக்கலாம்? ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்த பிற்பாடு ஒரு உண்மையான சரியான விசுவாசியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவ கேள்விப்பட்ட போதே செங்கடலை கலந்ததை, வர வழியில இருந்த ராஜாக்களை அழித்ததை கேள்விப்பட்ட போதே இவ்வளவு பெரிய விசுவாசி ஆயிட்டான். ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவோ கேட்டுங்கிறோம், இன்னும் மக்காதாங்கிறோம். ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேலை செய்யவே. ஸ்தோத்திரம். போன வாரம் கூட செய்தி கேட்டோம். 12 வருஷமா வியாதியா இருந்தவ பேசிக்கொண்டு போன வார்த்தை கேட்டவொடனே விசுவாசம் வந்துச்சு. நமக்கான வரவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம என்ன பண்றது இல்ல, ஒழுங்கா கேட்கறது இல்லை. நிறைய பேருடைய மைண்ட் எங்க இருக்குதோ தெரியாது. ஆள் தான் கேட்குறீங்க, மைண்ட் எல்லாம் ஆப்சண்ட் ஆகி உட்காந்துருந்தா எங்க போவோம் வார்த்தை உள்ள. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். மறுபடியும் நீங்க கேட்கணும். கவனிச்சு இந்த வார்த்தையில் இருக்கிற காரியங்களை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக குரூப்ல போடுறோம், ஒருத்தரம் பார்க்கறது கிடையாது. ஸ்தோத்திரம். அவ்வளவு பிஸி. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, ஒரு வேசி ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தபடினாலே ஸ்தோத்திரம் அவளுக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலிலே சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அவள் என்ன பண்ணலாம்? இஸ்ரவேலின் நடுவிலே அவள் குடியிருந்தாள் என்று சொல்லி 3வது அதிகாரத்துல போட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவ இஸ்ரவேலுக்குள்ள வந்துட்டா. அவளை என்ன பண்றாரு இவரு? பாரேச திருமணம் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யார் திருமணம் பண்ணது? ஸ்தோத்திரம். வாசிங்க 3:5 மத்தேயில. வேசி தொழிலை செய்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியை யார் கல்யாணம் பண்றது? இப்போ சல்மோன். ஸ்தோத்திரம். சல்மோன் என்கிறவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்பனா அவன் ஒழுங்கா அந்த கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸ்தோத்திரம். ஒரு சபையில இப்படி பிரசங்கம் பண்றாங்க. ஸ்தோத்திரம். அவ வேசி ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை ஏத்துக்குனா ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டா. வந்த பிற்பாடும் அவ விபச்சார தொழில உடல, விபச்சாரமும் செய்து கொண்டேதான் இருந்தா. நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். அவருடைய சமூகத்துல வந்துட்டு நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அவர் உங்களை கண்டுக்கவே மாட்டாரு, உங்களை நல்லா தான் வச்சிருப்பாருன்றான். அதுக்கு 500 பேர் விசுவாசி போகுது. நம்ம சத்தியத்தை சத்தியமா சொல்லிங்கிற 5 பேர் கூட காணும். நீங்க தப்பு பண்ணுங்கன்றான், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடையாது. எதை கோட் பண்றான்? ராகாப் ஒரு வேசி சல்மோனை திருமணம் செய்த பிற்பாடும் அவள் வேசித்தனம் பண்ணி கொண்டுதான் இருந்தாள்னு சொல்றான். அவ தொழிலை மாற்றவே முடியாதுன்னு. ஆனா வசனம் சொல்லுது, ஒரு வேசியை போய் அவனா கல்யாணம் பண்ணுவானா? ஸ்தோத்திர. வேசியை கல்யாணம் பண்ணவே மாட்டான். இஸ்ரவேலர்ல அது பயங்கரமான சட்டம், பண்ண முடியாது. இப்ப அந்த சல்மோன் இந்த ராகாபை திருமணம் பண்றான்னா அவ ஒழுங்கா இருந்திருப்பா தானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் அவளுக்குள்ள வந்த உடனே வாழ்க்கை மாறினது. ஆண்டவரை விசுவாசித்தபடியினாலே தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறாள். மாற்றிக்கொண்டபடியினாலதான் இஸ்ரவேலின் நடுவிலே அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. சல்மோன் அவளை திருமணம் செய்தாள். அதனால அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க. அது தவறான
பிரசங்கம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாரு? ஜஸ்டின் ஒரு ஆளுகிறாரு. அவர் பண்றதெல்லாம் கூத்தாவே இருக்கும், விசுவாசம் அதாவது சிரிக்கிற மாதிரியா இருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்க கூட்டம் ஜேன்னு ரொம்புது. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போன மாசத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வெளியிடுறாரு அவரு. ஆமீன். வெற்றி கொடி கட்டு இமயம் தொட்டும் வரை தொட்டு படையப்பான்னு. ஆமீன். யார் படையப்பான்னு அவர் தான் ஏசுன்றான். ஆமீன். அதுக்கெல்லாம் கூட கையை சேர்ந்து தட்டி நிற்குது. ஸ்தோத்திரம். ஜனங்க ஸ்தோத்திரம். நம்ம சபையிலே நிறைய ஒரு குரூப் நரகத்தை நோக்கி போறோன்னு போகாதே தெரியாம போய்ங்குது பாருங்க. அது மாதிரி ஸ்தோத்திரம். நரகத்தை நோக்கி போய்ங்கிற ஆளு ஸ்தோத்திரம் போறது தெரியாமே போய்ங்குது நைசா. ஸ்தோத்திரம். அது மாதிரி ஸ்தோத்திரம். தயவு செய்து அந்த மாதிரி ஏதாவது செய்தி கேட்டு இருந்தா அதெல்லாம் கேட்காதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு செய்தி நம்ம குரூப்ல இருக்குது, அதை கேளுங்க. ஸ்தோத்திரம். இவள் வேசியா இருந்தவள் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட உடனே அதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கான ஒரு சகோதரியாய் தன்னை மாற்றிக்கொண்டால், ரட்சிக்கப்பட்டால். அதனாலதான் சல்மோன் ஸ்தோத்திரம் இவளை திருமணம் செய்கிறாள். அவளிடத்துல போவாஸ் பிறக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கடுத்தது போவாஸுக்கு ஓபேதை ரூத்தினிடத்திலே ஆண்டவர் பெரும்படி செய்கிறார். அடுத்த வசனத்துல இருக்குது. அடுத்தது போவாசுடைய பையன் பேரு ஓபேது. ஓபேதோட அம்மா பேரு ரூத். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ராகாபுடைய ஸ்தோத்திரம் பேரனா? ராகாபுடைய பையன் தானே போவாசு. போவாசுடைய பையன் தான் ஓபேத். ஓபேத். ஓபேதுடைய பையன் பேரு ஈசாய். ஈசாயுடைய பையன் பேரு தாவீது. ஓபேது யாரு? தாவீதோட தாத்தா. ஆமே ஸ்தோத்திரம். தாத்தா யாருக்கு பிறகுறாரு? ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறகுறாரு. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ரூத் யார் தெரியுமா? அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. யாரவா? அவளும் அந்நிய தேசத்தால். கானானியர் எப்படியோ அது போல மோவாபியரும் அருவருப்பானவர்கள். ஆமீன். ரூத்தின் புஸ்தகம் எடுங்க. ரூத்தின் சரித்திரம். ஸ்தோத்திரம். அதுல 2வது அதிகாரத்துல அல்லது 1வது அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, எலிமெலெக்கு நகோமி என்கிற ஜோடி தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் இருவரும் அந்த பெத்லகேம்ல பஞ்சம் வந்தபடியினாலே பஞ்சம் பிழைப்பதற்காக எங்க போறாங்க? மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். அப்படி போகிற போது என்ன நடக்கிறது அப்படின்னா, ஸ்தோத்திரம், அந்த எலிமெலெக்கு மரித்து போகிறான். அவனுக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் பேரு மக்லோன், இன்னொருத்தன் பேரு கிலியோன். 2 பேரும் மோவாப் தேசத்துல 2 பெண்களை திருமணம் செய்கிறார்கள். ஒருத்தி பேரு ஒர்பால், ஒருத்தி பேரு ரூத். ஆமே. மோவாப் தேசத்துக்கு போகவே கூடாது. ஆனா அங்க போனாங்க. போனதுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? எலிமெலெக்க போட்டு தள்ளினாரு. ஆமாம் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப மோவாபுக்கு நீ போக கூடாது. மோவாப் அருவருக்கப்பட்ட ஜனம். மோவாப் யாரு? அருவருக்கப்பட்ட ஜனம். போக கூடாதுன்னா அங்க போறான். அதனால ஆண்டவர் கோபமாகி எலிமெலெக்க அடிச்சிட்டாரு. எலிமெலெக்கு செத்துட்டான். இப்ப மக்லோனுக்கும் கிலியோனுக்கும் பெண்ணை மோவாபுல பார்த்து கல்யாணம் செஞ்சதுனால இன்னும் கோபம் ஆண்டவருக்கு. போவே கூடாதுன்னா போன, அதனால உன்னை அடிச்சேன். போனவன் நீ பஞ்சம் பொழைச்சிட்டு திரும்பி எங்க வரணும்? இஸ்ரவேல்ல தான் வாழணும். ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க? நகோமி என்ன பண்ணிடுறாங்க? 2 பிள்ளைகளுக்கும் மோவாப் தேசத்துல பார்த்து திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. இது ஆண்டவர் பார்வைக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. மோவாப் தேசத்துக்கே போக கூடாதுன்னா நீங்க அங்கேயே கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகள் யாராரு? மக்லோனையும் கிலியோனையும் ஆண்டவர் அடித்தார். 2 பேரும் செத்துட்டான். ஆமே. ஏன் அடி? அவங்களுக்கு அந்நிய நுகத்துல நீ பிணைக்கப்படக்கூடாது, நீ துணிகரமாய் செய்தபடினால 2 பேரும் அடிச்சிட்டாங்க. இப்ப ஓர்பாலும் ரூத்தும் மாமியாரோடு நகோமியோடு இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. நகோமி புருஷனும் செத்து போயிட்டாரு. மக்லோனும் கிலியோனும் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. நகோமியும் 2 மருமகளை மாத்திரம் இருக்கிறாங்க. இப்போ ஒரு நியூஸ் வருது அவங்களுக்கு. என்ன அப்படின்னா, தேவன் தேவ ஜனங்களை சந்தித்து பஞ்சம் நீக்கி அவர்களுக்கு ஆகாரம் அருளுகிறார். எங்க? பெத்லகேம்ல. பெத்லகேம்ல அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கிறது என்ற செய்தியை ஸ்தோத்திரம் இந்த நகோமி கேள்விப்பட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்றா. என்ன பண்றா? ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? பஞ்செல்லாம் போயிடுச்சு. ஸ்தோத்திரம். பஞ்செல்லாம் போயிடுச்சு. ஜனங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்ற செய்தி நகோமிக்கு வந்த உடனே இப்ப நகோமி நினைக்கிறான், நான் எங்க ஊருக்கே போயிடுறேன். அதனால 2 பேரையும் கூப்பிட்டு, எம்மா ஸ்தோத்திரம், நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க,
இனிமேல் நான் இங்க இருக்க முடியாது, எங்க ஊர்லயே சாப்பாடு கிடைக்குதான், அதனால நான் எங்க ஊருக்கு போறேன், நீங்க போய் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல இருங்க, யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கின்னு சந்தோஷமா இருங்கம்மா, ஸ்தோத்திரம், என்னை விட்டு போங்கம்மான்னு உடனே எப்படா இது சொல்லும் கேள்வின்னு பார்த்து பொழுது ஒரு பால் ஆமேன். உடனே கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதுட்டு சீன் போட்டு கிளம்பிச்சது. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படா சொல்லுவாங்கன்னு ரெடியா பார்த்து பொழுது ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஐயோ அத்தை எப்படி உங்களை விட்டு பிரியத்துன்னு ஒரு சீன் அழ போட்டு கம்முன்னு என்ன பண்ணிச்சது, மொத்தம் விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டான். ஆமேன். நீ எங்க போவியா அங்க நான் வருவேன், ஆமே. எங்க வாழ்வியா அங்க வாழ்வேன், எந்த தேவனை தொழுதுகையோ நான் அதை தொழுதுவேன், எங்க செத்து அடக்கம் பண்ணப்படுவாங்களோ அங்கேயே நானும் செத்து என்னை உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து பேசவே பேசாத அப்படின்னுச்சு. ஆமேன். போவனே நானே சொல்லாத, நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு வட்டாரமா நிக்குது. என்ன பண்றது, சரி வா வந்து தொலை அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். 2 பேரும் திரும்பி எங்க வராங்க, பெத்லகேமுக்கு வருகிறார்கள். வருகிற அந்த நேரம் கோதுமை அறுப்பறுக்கிற நாள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. உடனே இந்த நகோமி சொல்றாங்க, அம்மா எங்கேயாவது வயல்ல போ, இஸ்ரவேல்ல ஒரு வழக்கம், ஸ்தோத்திரம், அறுப்பறுக்கும் போது சீரா அந்த கதிர்களை பொறுக்க மாட்டாங்க, கொஞ்சம் அப்படி விட்டுருவாங்க, ஏன்னா திக்கற்றவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் யூஸ் ஆகும்படி. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதை இந்த நகோமி அறிந்திருந்தபடினால் ரூத்தை கூப்பிட்டு சொல்றா, நீ போயிட்டு கதிர்களை பொறுக்கி கொண்டு அவன் சொல்லுங்க அல்லேலூயா. போய் அன்னைக்கு கதிர் பொறுக்கிறா, அது எதேச்சியா போவாசுடைய லேண்டு. அவர் ஒரு பெரிய லேண்ட் லார்டு, ஸ்தோத்திரம், ஒரு பெரிய பணக்காரரு, லேண்ட் லார்டு, ஸ்தோத்திரம். நில சுவான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது ஒரு பெரிய பணக்காரன் போவாசு. இந்த அம்மா போய் பொறுக்கணும்னாலும் ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. உடனே அதை தட்டி எடுத்தால் 6 படி வார்கோதுமை இருந்துச்சு. ஆமேன். சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டா. மாமியாரோட சொல்றா, எங்கம்மா கதிர் பொறுக்குன்னு, போவாசுடையது. ஆமேன். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அவன் நம்ம சொந்தக்கார தான், ஸ்தோத்திரம். எப்படியாவது அவனுக்கே உன்னை திருமணம் செய்யறதுக்கு நான் அவனை ஒரு பிளான் பண்றேன், ஸ்தோத்திரம், அவனுக்கே திருமணம் பண்றதுக்கு பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். 3வது அதிகாரத்துல, நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரம் முடித்து கொண்டு அவன் களத்தண்டையில கோதுமை அடிச்சிருக்குது இல்லையா, அங்க படுத்துன்னு இருப்பான், அவனுடைய போர்வையை விலக்கி அவனிடத்துல போய் படுத்துக்கொள் என்று சொன்னது. அதே போல போய் இது படுத்துக்கிச்சு. நடுராத்திரில அரண்டு திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு எழுந்து ஐயோயோன்னு கத்தாத குறையா, ஸ்தோத்திரம், யாருமா நீனா, நான் ரூத்து. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. பரவாயில்ல, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏற்கனவே நீ மோவாப் தேசத்தை விட்டுட்டு இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்க வந்த நீ தரித்திரரும் போக்கிரிகளுமான வாலிபர் பின்னாடி போவாம, ஸ்தோத்திரம், ஒழுங்கான ஒரு உருப்படியான ஆளு பார்த்து வந்துகிற பாரு, ஸ்தோத்திரம். உன்னுடைய முந்தினிய குணசாலியை பார்க்கலாம், இப்போ இருக்கிற குணம் ரொம்ப நல்ல குணமா இருக்குது, அதனால நீ வீட்டுக்கு போ, ஸ்தோத்திரம், நான் உனக்கு நல்ல செய்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி உன் போர்வையை விரித்து பிடி என்று சொல்லி 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றான். ஒரு வாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ரோட்ல வந்து உட்கார்றான், வாசல்ல, ஒலிமுக வாசல்ல. அப்போ இவனை விட நெருங்கின சொந்தக்காரர் ஒருத்தர் அப்படி வராரு. அவருக்கு பேரு ஓய், ஸ்தோத்திரம். உடனே ஒரு கூப்பிட்றாரு, ஓய் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு உட்காரு, ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனை அப்படின்னா, நகோமி வந்துக்கிறா இல்லையா ஊர்ல இருந்து, அவருடைய சொத்தையெல்லாம் விற்க போறா, வாங்கறதுக்கு உரிமையானவன் நீயும் நானும் தான், அதனால நீ வாங்குறியா இல்ல நான் வாங்கிக்கவா சொல்லு அப்படின்றான், ஸ்தோத்திரம். உடனே அவன் சொல்றான், ஸ்தோத்திரம், நானே வாங்கிக்கிறேன் அப்படின்றான், ஸ்தோத்திரம். இப்ப 2வது கண்டிஷன், நீ அப்படி வாங்கும்போது ரூத்தையும் கல்யாணம் பண்ணிக்கணும், ஸ்தோத்திரம். நலத்தை மட்டும் வாங்க முடியாது, என்ன பண்ணிக்கணும் நீ, ஆமா, மக்லோனின் மனைவியா இருந்த ரூத்தையும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் இல்லாம, ஸ்தோத்திரம். இது எப்படி நடக்கும், சாத்தியம், அதனால எனக்கு வேணாம்பா நீயே வாங்கிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான், ஸ்தோத்திரம். இஷ்ட வேலையிலே அப்படி விட்டு தராங்கன்னா வழக்கம் என்னன்னா செருப்பை கைட்டி போடணுமா, ஸ்தோத்திரம். அதே போல அவன் செருப்பை கைட்டி போட்டான். உடனே போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தான். ஆமீன். அவன் அவளிடத்துல பிரவேசித்த போது ஓபேதை அவள் பெற்றாள். ஒரு ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மோவாபிய ஸ்திரீ யாரு, அவங்க இஸ்ரவேலோட சம்பந்தம் கலக்கக்கூடாது, ஏன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போய் நான் முடிக்க போறேன். 5 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மோவாபிய யார் தெரியுமா, லோத்து தெரியுமா, லோத்து, ஸ்தோத்திரம். லோத்து யாரு, ஆபிரகாமுடைய அண்ணன் பையன், ஸ்தோத்திரம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது லோத்தையும் கூட என்ன பண்றாரு, அப்பா இல்லைன்னு கூட்டின்னு வந்துடுறாரு, அப்பா அம்மா இல்லை அவனுக்கு, ஸ்தோத்திரம். அப்போ மந்தை மேய்ப்பர் மந்தை இவனுக்கும் பெருகிடுச்சு. ஆதியாகமம் 13 12 கூட்டின்னு வர்றாரு, 13 பெருகி சண்டை போட்டுக்கிறாங்க மந்தை மேய்ப்பர்கள்.
அப்ப ஆபிரகாம் கூப்பிட்டு, எப்பா இனிமேல் நம்ம ஒன்னா ஜேர்னி பண்ண முடியாது, நீ எங்கேயாவது பிரிஞ்சு போ, நான் எங்கேயாவது பிரிஞ்சு போறேன் அப்படின்னும் போது லோத்து யோர்தானை பாக்குறாரு. அதுக்கு பின்னாடி சோதோம் கொமோரா இருக்குது. ஸ்தோத்திரம். நான் இதை எடுத்துக்கிறேன்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சோதோம் கொமோரால இருந்தார் இல்லையா? அப்ப சோதோம் கொமோராவின் ஜனங்கள் மகா பாவிகளாம். என்ன பாவி? ஸ்தோத்திரம். போன வாரம் மகா தேவன் பார்த்தேன் இல்லையா? இவங்க மகா பாவிகள்னு 13:13 சொல்லுது. ஆதியாகமம் 13:13. இப்ப ஆண்டவர் அந்த சோதம் குமாரவை அழிக்கும்படி தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் வந்து கிழக்கு வெளுக்கும் போது லோத்தின் மனைவியையும் 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகளையும் கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்து லோத்தின் மேல் வைத்த இரக்கத்தினாலே வெளியே கொண்டு வந்து விட்டு, ஏன்னா வரவே மாட்டாங்க, ஏமா நான் அழிக்க வந்துக்கிறேன், சீக்கிரம் கிளம்புனா இந்த அம்மா கிளம்பவே மாட்டேங்குது. லோத்தின் மனைவி. ஆமீன். அவ்வளோ சொத்து, அவ்வளோக்குது பீரோல நகை, எடுத்து பேக் பண்ண கூட டைம் கொடுக்க மாட்டான் அந்த தேவதூதரன். கிளம்புன்றான். இந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிங்குது. அவன் பார்த்தான், இது கிளம்பாது பல்து. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு ஏத்து போய் லோத்துவையும் அவன் மனைவியையும் 2 பெண் பிள்ளையும் வெளியே விட்டுட்டான். உடனே வானத்திலிருந்து அக்கினி விழுந்து அந்த சோதம் குமாரா அழிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மலைக்கு. ஸ்தோத்திரம். சோதம் குமாரா பின்னாடி அழுகிற சத்தம் கேட்குது. அவன் சொல்லி என்ன சொல்லி அமிச்சான் தெரியுமா? நேரா ஓடு, திரும்பி பார்க்காத. ஆமேன்னு சொல்லு. நேரா ஓடு, திரும்பி பார்க்காத, சமபூமியில் எங்கேயும் நில்லாதேன்னு சொன்னான். இந்த லோத்தின் மனைவி, ஐயோ வைரம் போச்சு, நெக்லஸ் போச்சு, எல்லாம் போச்சுன்னு திரும்பி பாய்ச்சது பாருங்க. அப்படியே உப்பு துணாய் மாறி போனது இன்னையும் இருக்குது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் சும்மா இல்லை, கதை இல்லை. ஸ்தோத்திரம். நடந்த நிகழ்வு. இன்னைக்கும் இஸ்ரேல்ல லோத்தினுடைய உப்பு தூணா அப்படி நின்னுங்க தத்தம்மா. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா போய் பார்க்கலாம், ஆசைப்பட்டா, விருப்பப்பட்டா. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப லோத்தின் மனைவி உப்பு தூணாகி போச்சு. அப்புறம் யார் மீதிக்கிறது? லோத்தும் 2 பெண்ணும் ஓடுறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு மலைக்கு ஓடுறாங்க. அங்க ஒரு குகைக்குள்ள போய் பதுங்குகிறார்கள். அடுத்த நாள் பொழுது வெஞ்சா எங்க போறதுனே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. சோதோம் கொமோரா மட்டும் அழிந்ததா அல்லது எல்லா தேசம் அழிஞ்சிச்சான்னு தெரியல. இந்த 2 பொண்ணுங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. 2ம் ஸ்தோத்திரம். திருமணத்துக்கு ஆயத்தமாக்கி நிச்சயிக்கப்பட்டிருந்த பொண்ணுங்க, நிச்சயம் எல்லாம் முடிஞ்சிருக்குது. ஸ்தோத்திரம். அப்புறமா போய் வீட்டில் படிங்க ஆதியாகமம் 19. இப்போ 2 பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. இனி நமக்கு புருஷங்க கிடைப்பாங்களோ கிடைக்க மாட்டாங்களோ தெரியாது, எவன் இருக்கிறான்னு தெரியாது, எவன் அழிஞ்சான்னு தெரியாது. ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்து நாம் அவராலேயே சந்ததியை உருவாக்குவோம் என்று சொல்லி சொந்த தகப்பனாலேயே 2 பேரும் கர்ப்பவதி ஆனார்கள். அதுல பிறந்த பிள்ளைக்கு பேர் தான் மோவாப். ஒரு பிள்ளைக்கு பேரு மோவாப், இன்னொரு பிள்ளைக்கு பேரு அம்மோனியர். இவங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். மோவாபியரும் அம்மோனியர்களும் கர்த்தருடைய சபைக்கு உட்பட கூடாது. ஸ்தோத்திரம். ஆனா ரூத் மோவாபிய ஸ்திரியா இருந்தாலும் நகோமி பின்பற்றின தேவனை உறுதியாய் பற்றி கொண்டபடியினாலே இப்ப சுதந்திரம் அவளுக்கு இஸ்ரவேலிலிருந்து கிடைத்தது. போவாஸ் திருமணம் செய்து ஓபேதை பெற்றெடுக்கிறான். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. மோவாபிய ஸ்திரீக்கு பைபிள் இடம் கிடையாது. மோவாபிய ஸ்திரீ முற்றிலுமா என்ன பண்ணிட்டா? இஸ்ரவேலுக்காய் தன்னை மாற்றி கொண்டாள். மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள். நீ போற இடம் தான் என் இடம், நீ கும்பிட்ற தெய்வம் தான் என் தெய்வம், நீ சாவர இடத்துல தான் நானும் செத்து அடக்கம் பண்ணப்படுவேன். அதுல உறுதியா இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ரூத்தை கர்த்தர் செலக்ட் பண்ணி அவன் மூலமாய் அடுத்த ஜெனரேஷன் வருவதற்கு உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா 16வது வசனத்துல ஸ்தோத்திரம், மரியாள் என்கிற சகோதரி பேர் வருது. முதல் 3வது வசனத்துல தாமார். தெரிஞ்சிச்சா தாமார் பேர் ஏன் வந்தது? தெரிஞ்சிச்சா? ஸ்தோத்திரம். 5வது வசனத்துல 2 பேர், ராகாப் அப்புறம் ரூத், 2 பேரை பார்த்தோம். 16வது வசனத்துல மரியாள் பேர் ஏன் வந்து? ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதனாலயா 2 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். நம்ம தொடர்ந்து கிறிஸ்துமஸ் செய்திலாம் கேட்க போறோம் மரியாளை பத்தி ரொம்ப. அதனால ஸ்தோத்திரம், ரொம்ப சொல்ல வேண்டியது இப்போ இல்லை. அடுத்த மாதம் கிறிஸ்மஸ், நமக்கு நிறைய இதெல்லாம் தியானிக்க போகிறோம். அதனால இந்த மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டா பரிசுத்த ஆவியினால. ஆமென். ஆனால் இயேசுவை பெற்றெடுத்தால்னு முடியுது அந்த வசனம். கர்ப்பவதியாகி பெற்றெடுத்தால். எத்தனை மாதம் ஆகும் கர்ப்பமானா பெற்றெடுக்கிறதுக்கு?
எத்தனை மாசங்க? 10 மாசம். எத்தனை நாள் மொத்தம்? 390. ஸ்தோத்திரம். அவ்வளவு நாள் கர்ப்பவதி ஆன மரியாள், நல்ல கவனிங்க, 10 மாசம் இஸ்ரவேலுக்கு வெளிப்படலை. வெளிப்பட்டு இருந்தா அவ காலி, அப்படிதானே? அவ கன்னி பொண்ணு, வாலிப பொண்ணு. வாலிப பொண்ணு கர்ப்பம் ஆகலாமா? இஸ்ரவேல் ஏத்துப்பாங்களா? அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? அந்த மரியாள கொன்னு இருப்பாங்களா? ஸ்தோத்திரம். ஆமே. அப்ப நான் என்ன பண்ணல? 10 மாசம் இயேசு பெரும் வரை யோசேப்பு கன்றி மற்ற யாருக்கும் சொல்லாம மறைத்து தன்னுடைய வயிற்றுல இடம் கொடுத்து இயேசுவை வளர்த்து இந்த உலகத்துல கொண்டு வந்தான். ஆமென். இக்கட்டான சூழ்நிலையில, வெளியே தெரிஞ்சா உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில, வெளியே சொல்லவே இல்லை. 10 மாசம் வெளியே எங்குமே போயிருந்தா மாட்டிருப்பா, அப்படிதானே? 10 மாசமா எங்க தங்கறா? வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும். யோசேப்பு அவங்க வீட்டுக்காரு, கல்யாணம் பண்ண போறவர், அவருக்கு மட்டும்தான் தெரியும் இவ கர்ப்பமா இருக்கிறது. மற்ற யாருக்கும் தெரியாம எப்படிங்க இதை மறைக்க முடியும்? இதை மறைக்கவே முடியாது. எப்படி இவன் மறைச்சிருப்பானே தெரியல. எல்லாத்தையும் மறைச்சிடலாம், இதை மறைக்கவே முடியாது. இல்ல கன்சீவ் ஆயிட்டா மறைக்க முடியுமா? நாளுக்கு நாள் வாழ்ந்துக்கினே இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த கன்சீவான விஷயத்த அவங்க வீட்டை தவிர யாருக்குமே தெரியாத மறைச்சிக்கிறா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? ஸ்தோத்திரம். சாதாரண விஷயம் இல்லை. சாதாரணமா எங்க பைபிள்ல இடம் பிடிக்க முடியாதுங்க. ஸ்தோத்திரம். சாதாரணமா பேரை எழுதிட மாட்டார் ஆண்டவர். இப்ப சொன்னவங்க எல்லாம் எவ்வளவு வேலை பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா? அதனாலதான் அவங்க பேரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரை காட்டிலும் இந்த மரியாள் பண்ணது பயங்கரமான விஷயம். ஸ்தோத்திரம். இல்லையா? ஸ்தோத்திரம். 2 காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவள் முதல் பேரான பிள்ளையை பெறும் வரைக்கும் தன் கணவனோடு சேரலையாம். ஆமே. ஸ்தோத்திரம். அது முடியுமா? கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படிதான் கல்யாணம் ஆகிக்குது அவங்களுக்கு. ஸ்தோத்திரம். நிச்சயம் நடந்திருக்கும் போதே இயேசு அவங்களுக்கு உற்பத்தி ஆகிட்டார். அதுக்கப்புறம் யோசேப்பு தள்ளன்னு நினைச்சிருந்தான். உடனே தேவதூதம் போய் அதெல்லாம் தள்ளாதப்பா, சேர்த்துக்கப்பான்னு சொல்லிட்டார். கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு கணவனும் மனையும் சேரக்கூடாதுன்றது கண்டிஷன். உன்னிடத்துல உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்தம் உள்ளது. ஒண்ணு கணவன் மனைவி சேரவே இல்லைன்னு சொல்லுது. வாசிங்களா மத்தேயு 1:1. ஸ்தோத்திரம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கல்யாணம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் 25 கடைசி வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெரும் அளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு ஏசு என்று. அறியாதிருந்தனா அர்த்தம் ஒன்னும் என்ன பண்ணல, மணவன் மனைவி உறவு அங்க இல்ல. அப்போ குழந்தை பெறும் வரைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு இல்லை. 1. 2வது, இந்த விஷயத்த 4 செவத்துக்குள்ளவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க பாருங்க. 10 மாசம். 400 நாள். ரொம்ப ரொம்ப சாக்ரிஃபைஸ், ரொம்ப தியாகம். அதனாலதான் இங்க மரியாளிடத்தில் இயேசு பிறந்தார் என்று சொல்லி அவள் பேர் இங்க இடம் பெற்றிருக்கிறது. ஆக தாமார் ஏன் இந்த பேர்ல வந்தாங்க? ராகாப் ஏன் வந்தாங்க? ரூத் ஏன் வந்தாங்க? மரியாள் ஏன் வந்தாங்கன்னு புரிஞ்சிச்சா? ஸ்தோத்திரம். இந்த 4 பேர் மாத்திரம் ஏன் வந்தாங்கன்னு புரிஞ்சிச்சா? பைபிளை மூடிட்டு கண்ணை மூடுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஜெனரேஷன் பட்டியலில் இடம் பிடிப்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு நல்ல பெண் தன்னை வேசியாக மாற்றுகிறாள் ஆண்டவருடைய சந்ததி பூமிக்கு வருவதற்காக. அவள் தான் தாமார். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சந்ததி பூமிக்கு வருவதற்காக நாம் நம்மை வேசியாய் மாற்றிக்கொள்ள சம்மதிப்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். சிந்தித்து பாருங்கள். அவள் செய்தால் தன்னை வேசியாக மாற்றி கொண்டபடியினாலே வேதம் அழகாய் சொல்லுகிறது, யூதா பாரேசை தாமாரிடத்தில் பெற்றான். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய தியாகம். ஆண்டவர் சந்ததி இந்த பூமியில வருவதற்காக எவ்வளவு பெரிய தாகம், எவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் அர்ப்பணிப்பு பாருங்கள். இன்றைக்கு ஸ்தோத்திரம் நாம் ஆண்டுடைய சந்ததி இந்த பூமியில ஸ்தோத்திரம் அறிவிக்கப்படுவதற்கு எந்த அளவுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்துல வருவதற்காக அவள் என்னெல்லாம் செய்தாள் என்பதை நாம் இன்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு இந்த உலகத்துல இயேசுவை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சற்று சிந்திப்போம். 2வது ஸ்தோத்திரம், சல்மோன் ராகாபிடத்தில் போவாசை பெற்றான். ஸ்தோத்திரம். இந்த சல்மோன் ராகாபை திருமணம் செய்யும் போது அவள் ஒரு வேசி குடும்பத்திலேயே, வேசி குலத்திலேயே இருந்து திருமணம் செய்கிறான். ஆனால் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போதோ விசுவாசத்துல வந்து அவள் ஒரு நல்ல விசுவாசியாய்
ஸ்தோத்திரம், அவள் தன்னை வெளிப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நாம் இயேசுவை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்னாடி எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை குறித்து அறிந்து கொண்ட பிற்பாடு ஒரு நல்ல விசுவாசியாக, இயேசுவின் மகனாக வாழ வேண்டுமே தவிர, ஸ்தோத்திரம், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. சபையே ஸ்தோத்திரம், ஜனங்க முன்னாடி நம்ம நடிக்க கூடாது. ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் நான் ஒழுங்கான விசுவாசி என்பதை உலகம் அறியும்படி என்னுடைய நடக்கைகள் இருப்பது அவசியமான ஒரு காரியம். மோவாப் தேசத்து ஸ்திரீயாகிய ரூத், ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பற்றி கொண்டபடியினாலே, அவளை விடாமல் பற்றி கொண்டபடியினாலே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போல ஆண்டவர் அவளை கையில் எடுத்து அவளுடைய சந்ததியை ஆசீர்வாதமாய் மாற்றி அவளுடைய பெயரை வேதத்தில் எழுதினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, எந்த அளவுக்கு விசுவாசம் இந்த ரூத்துக்கு இருந்திருக்கும் பாருங்க தேவன் மேல. ஸ்தோத்திரம், நீங்க வணங்குற தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், நீங்க போற இடம் தான் என்னுடைய இடம், நீங்க இருக்கிற இடம் தான் நான் இருக்கிற இடம்னு சொல்லி விடாமல் நகோமியை இந்த அருமையான ரூத் பற்றி கொள்ளுகிறாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாமும் ஆண்டவரை எந்த அளவுக்கு விடாம பற்றி கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய காரியம். கடைசியா மரியாளை பார்த்தோம். இந்த மரியாள் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து கர்ப்பவதியான போது, ஸ்தோத்திரம், அவள் தெளிவாய் அதை கேட்டதுனால அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 10 மாசம் பிள்ளையை பெறும் வரைக்கும், ஸ்தோத்திரம், புருஷனை அறியாதிருந்தால், ஒருவருக்கும் சொல்லாமல் இருந்தால். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்துல அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம், கேளுங்களேன், தாமாரு கொடுத்த கிருபை, ஆண்டவரே ராகாபு கொடுத்த கிருபை, ரூத்து கொடுத்த கிருபை, மரியாளு கொடுத்த கிருபை எங்களுக்கும் கொடுங்கப்பான்னு சொல்லி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொன்னதை செய்து முடித்திடுவேன். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொன்னதை செய்து முடித்திடுவேன். போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. கிருபை நிறைந்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது வாரத்துல நீர் பேசின, இவ்வளவு நேரம் பேசின இந்த விசேஷமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வேதத்தின் மறைபொருட்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவர், அந்தபடி இன்றைக்கு வெளிப்படுத்தின இப்படி வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்றைய நித்திய ஏற்பாட்டில் நாங்களும் இடம் பெறுவதற்கு, இந்த அறிவான சகோதரிகள் செய்த காரியங்களை நாங்களும் செய்வதற்கு, மறுபடியும் இந்த செய்திகளை கேட்டு நாங்கள் கடைபிடிக்க, எங்களையும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நம்முடைய பார்வையில மாற்றிக்கொண்டு ஆசீர்வாதமாய் நாங்கள் வாழ கர்த்தர் வழிநடத்தும்படியாக நம்முடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கேட்ட ஒவ்வொருவருக்குள்ள அந்த வசனம் கிரியை செய்யட்டும், ஆசீர்வாதமாய் மாறட்டும். நம்முடைய நாமம் தொடர்ந்து எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களோடு இடைபெற்றிருக்குமானால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம்.